எங்கே காண மானசாதான் கரெக்டாக தொட்டிருக்கு. எங்கே தொடலை நீனு? எங்கே தொடலை? என் மகதான் கரெக்டாக தொட்டு. நீ தொடரா? டே நீ தொடரா பாப்பா. எதுக்கு முட்டியை தூக்குற? முட்டியை தூக்காம தொடர. என் மகன் மான பாரு. எங்கே மனே? வா முட்டியில் தூக்கலையே. பாருடா முட்டியே தூக்காம தொட்டுருச்சு. சூப்பர். அடுத்த ஆசனத்தை பண்ணு. யோ நீ பண்ணியா பாப்பா? காலை ரெண்டு நீட்டு என்னைய பண்ண சொன்னீங்க. நீங்கள் பண்ணுங்க. என் காலை தொட்ட சொல்லலை. அடுத்த ஆசனமா? ஓஹோ ஆஹா என் மகன் மானசா நல்லா செய்கிறாளப்பா. எந்திரிங்கப்பா. எந்திரிப்பா. ஒரு புள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஒரு ஆசனம். என்ன தத்தக்கா. அடுத்த ஆசனம். அடுத்தது காலுக்கு மாண்டே வச்சுக்கல. அந்த ஆசனம் இது ஒரு ஆசனம். எப்படி பிள்ளைகளை ஆசனம் பண்ணி எங்க பிள்ளைய ஊரம் பெருசு குமுக்குன்னு இருக்குன்னு எப்படி ஆசனம் பண்ண வச்சுருக்கேன் பாருங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா பூஜா சூப்பரு. மானசா நீ ட்ரை பண்ணதே மாதிரி அடுத்து ரெண்டாவது குட்டி ட்ரை பண்ணுது. ஐயோ கால் மண்டைக்கு வரமாட்டேங்குதையா. என்னவா இருக்கு? நீ தொடியா? எங்க சொடக்கெல்லாம் சடக்கு குறுக்கு பிடிச்சிக்கிறாடே. அப்படித்தான் பார்த்தீங்களா மக்களே? மக்க மரம் மாதிரி எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஜிம் பாடியை வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி ஒரு ஜிம் பாடியில் இருக்கும்ட்டு. சூப்பரு. எல்லாரும் லைக் பண்ணுங்க. இப்படித்தான் நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் இரவில் ஆசனம் பண்ணிட்டு தூங்குறோம். காலையிலையும் இரவுலையும்